இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிருகு நந்தி நாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் 3 விதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கிற கிரக சேர்க்கைகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம முதல் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உபகிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த உபகிரக சேர்க்கையை எப்படி பார்க்கணும், அதை எப்படி நம்ம எடுத்து பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அந்த இடத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இல்லைங்களா. அப்போது இந்த உபச்சேர்க்கை கிரகங்கள் அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து 2, 12 ஒரு கிரகம் இருக்குமே, ஆனால் அது உப கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பிருகு நந்தி நாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம், குருவை கடந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது மீனத்தில் குரு இருக்குது அப்படின்னா அப்போ தந்தை செல்வாக்கு மிக்க நபராக இருப்பார், ஆன்மீக பலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நேர்மையான ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அதை கடந்து வரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது தந்தை ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் இருந்து ஆன்மீக ரீதியான ஒரு அமைப்புகள் ரீதியாக வந்த நபர் அப்படின்னு செல்வந்தராக இருக்கும் தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்து அந்த சூரியன் அடுத்து இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதை தொடக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கும்போது அது அந்த சூரியன் எந்த கிரகத்தை நாடி செல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்புகள் ரீதியான பிருகு நந்தி நாடி அப்படின்ற ஒரு ஜோதிடம். அப்போது இந்த ஒரு கிரகத்துக்கு 2 பக்கத்தில், அதாவது 2வது வீட்டிலையும் சரி 12வது வீடுகள்லேயும் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதுதான் உப கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணதும். அப்போது அதனுடைய அமைப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கும் உப கிரக சேர்க்கைகள் அவங்க எந்த விஷயத்தில் இருந்து வந்திருக்காங்க, எப்படி என்னங்கிறத பார்த்து செயல்படும் போது நிச்சயமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கும்போது இந்த பிருகு நந்தி நாடியில் கட்டாயம் சொல்ல முடியும். உறவுகள் முறையில் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போ சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா தாய் அப்படிங்கும்போது அவங்களுடைய குடும்பம், அவங்க எதை கடந்து வந்திருக்காங்க, எந்த கிரகத்தை தொடுது, அந்த உறவுகள் ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலனளிக்க இருக்குது அப்படிங்கிறது உபகிரக சேர்க்கைகளை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது டைரெக்டாக 2, 12 இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம உப கிரக சேர்க்கைன்னு சொல்லிட்டோம். மறைமுகமாக, அதாவது மறைமுகமாக அப்படின்னா என்னென்னா இப்போது ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் வலுவாக நல்லா ஆட்சியாக இருக்கார் இல்லையா. இந்த இடத்துல இயற்கை சுபர் பாவர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. பிருகு நந்தி நாடியை பொறுத்த வரைக்கும் நட்பு பகை அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது இந்த ரிஷபத்தில் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் கிரகம் இல்லை அப்படின்னாலும் அந்த கிரகம் அது எதன் அடிப்படையில் எதை தாண்டி வந்திருக்கு, எந்த அமைப்புகளை தொடப்போகுது, அதை வளர்ச்சியாக வீழ்ச்சியாக அந்த உறவுகள் எப்படி அப்படிங்கும்போது மனைவி வீட்டாள்கள், மனைவியுடைய தன்மைகள், அதுக்கு அடுத்து மனைவின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அடுத்து தொடக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் நம்ம பலன் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது சுக்கிரன் அப்படின்னாலே அத்தை உறவு, மனைவி, மகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போது நம்ம மேஷத்தில் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் இதை எப்படி உபகிரக சேர்க்கைகளில் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் கிரகம் இல்லைனாலும் கூட அதனுடைய திரிகோண வீடாக இருக்கக்கூடிய 1, 5, 9 நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் பார்த்த கிரக சேர்க்கை பார்த்தோம் இல்லைங்களா. அந்த அமைப்புகள் ரீதியாக மேஷம், சிம்மம், தனுஷு இந்த 3 வீடுகளில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதை மேஷத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த கிரகத்தை தாண்டி வந்த சுக்கிரன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதே மாதிரி தான் இப்போது சுக்கிரன் அடுத்து எந்த கிரகத்தை தொடுது அப்படிங்கும்போது பலன் சொல்லும்போது மிதுனத்தில் கிரகம் இருக்குன்னா அதை நோக்கி செல்லக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் மிதுனத்துலேயுமே ஒரு கிரகம்
இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிறோம். கிரகமே இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று வீடுகள்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த திரிகோண வீடுகளில் என்ன கிரகம் இருக்கோ அதை கொண்டுட்டு வந்து மிதுனத்தில் வச்சு நம்ம பார்க்கும்போது இதை உபகிரக சேர்க்கைகளாக நம்ம தாராளமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் 3 விதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இது 2வது விதியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது உபகிரக சேர்க்கை அப்படிங்கும்போது 3 விதிகளில் ஒரு அமைப்புகளில் முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்றது தான். அப்போது எப்போவுமே ஒரு கிரகம் தனித்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன் பின் வீடுகளில் என்ன கிரகம் இருக்குது, திரிகோணத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கும்போது உபகிரக சேர்க்கைகளுக்கு நாம் அந்த உறவுகள் அந்த கிரக காரக ரீதியான ஒரு பலனை சொல்லும்போது மிக அற்புதமாக நம்மளால் பிருகு நந்தி நாடியில் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரிங்களா? மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் 3வது விதிமுறைகளை நம்ம பார்க்கலாம்.